டிஎன்இபிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மின் வாரியத்துறையில் 50,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணல் துணை மின் நிலையத்தை நேற்று ஆய்வு செய்த தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது. இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் கடந்த 3 நாட்களாக தங்கி எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட கலெக்டர் ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பணிகளை செய்து வருகின்றார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2620 மின் மாற்றங்களில் 1984 மின் மாற்றிகள் சீராக மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. 370 மின் மாற்றிகளின் பழுதடைந்துள்ளது. இதில் 163 மின் மாற்றி அமைத்துள்ள பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. 200 மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளது. அதில் 120 மின் கம்பிகள் புதிதாக மாற்றப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த 80 மின் கம்பிகள் மாற்றி அமைப்பு இன்று விரைவில் முடிக்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலிருந்து 354 பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மின் வாரியத்தில் காலியாக உள்ள 50,000 காலி பணியிடங்கள் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிரப்பப்படும். தமிழகத்தில் 14,400 மின் மாற்றிகளும் 2 லட்சம் மின் கம்பிகளும் இருப்பில் உள்ளது. மழையால் சேதமடைந்த மின் மோட்டார்கள் குறித்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மின் மாற்றிகள் பழுதானால் அதனை எடுத்து செல்ல விவசாயிகளிடம் பணம் வாங்கினால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக முதல்வர் தொடர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு மழை சேத பணிகள் குறித்து கேட்டு அறிந்து வருகிறார். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.